பீர் அடிக்கிறவன் பீர் அடி, சரக்கு அடிக்கிறவன் சரக்கடி, கொட்டடிக்கிற நீ கொட்டடி, அப்புறம் கோட்டடி. சின்னையா எதுக்கு இந்த அலப்பற? என்னடா மோனு இப்படி கேட்ட? மெட்ராஸில் இருக்கிற டிவில இருந்து ராம்நாத் லோக்கல் டிவி வேற இன்னைக்கு நீ தானே இன்ஸ்பெக்டர் மாட்டி விட்டு பேட்டி கொடுத்தில, அதுக்கு தான் இந்த அலப்பற. அடா ஓட்ட என்னப்பா? ஊரெல்லாம் மாப்பிள்ளையை தூக்கி வச்சு கொண்டாடுறதை பார்த்தா சந்தோஷமாத்தமாக இருக்கு. ஆனால் எப்போவுமே ஜெயிச்சவனை விட தோத்தவனுக்கு தான் வெறியும் அதிகம், வேகமும் அதிகம். அவன் என்ன செய்ய காத்திருக்கானோ? கெட்டிக்காரன்டா. அந்த இன்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவனை மாட்டி விட்டான் பாரு. அவன் ரொம்ப கெட்டிக்காரன்டா. ஒரு வித்துனால சரி வித்துறா. நம்ம கையை பிடிச்சா அவன் கழுத்தை பிடிக்கான். மாமா, அந்த கொம்பனை போடுறதுக்கு நமக்கு ஒரு சரியான சான்ஸ் கிடச்சிருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை முத்தையா, மாசி மக வருது, நம்ம குலசாமி கும்பிடணும்ல, அதான் யாவப்படுத்திட்டு போலாம்னு வந்தேன். மாமா மாமா இப்போ என்ன செலவு செய்வாங்களோ செலவு பூரா நானே ஏற்றுக்கிறேன். யோ மருமானே, செலவெல்லாம் நீரே செஞ்சிருவ. சாமி ஆடுறது முத்தியால ஆடணும், அதையும் நீரே ஆடிடுவியா? ஆத்தாடி முறைக்கிறானே. இல்லை தவசி, இருக்கிற பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் நான் சாமி ஆடணுமான்னு நீ யோசிக்க. என்ன முத்தி எப்படி பேசிக்கிருக்க? வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிடுறோம், அது நல்லா கும்பிடுறது இல்லையா? இது நம்ம குலசாமி வரமாக்கும், பிள்ளைகளுக்கு தான் சாமி ஊத்தமாயி போகும். தவசி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மாமா மகன் எப்போ? மாசி 14 மாப்பிள்ள. மாமா கண்டிப்பாக ஆடுவார். இந்த தடவை அவங்கள கொல்லாமல் விட்டோம், அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இதெல்லாம் நானும் என் பிள்ளைங்களை கௌரவமாக வாழறதுக்காக பல பேர் உயிரெடுத்து சம்பாரிச்ச சொத்து. நான் சம்பாரிச்ச சொத்து இருக்கு, ஆனா என் கௌரவம் இல்லை. அந்த கௌரவம் வேணும்னா கொம்பனும் சாவணும், அவன் மாமனும் சாவணும். அவங்க 2 பேர் உயிரை மட்டும் எடுத்துட்டீங்க, இந்த சொத்து பூரா உங்களுக்கு தான்டா. அந்த குண்டை இருக்கானே சும்மாவே சொரிவான், சரக்கு வந்தா விடுவானாயா? தேவையில்லாம நாமே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். வா வந்து ஈஸியா வெட்டிட்டு போன்னு. எனக்கு என்னமோ சரியா படலடா கொம்பா, இந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போறது. என்னடா முன்னே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க வெட்டு வாங்கியிருக்க வேண்டி நம்ம கோயிலுக்கு போகாம இருக்க முடியுமா? இல்லை நம்ம பார்க்காத வெட்டு குத்தா? இங்கே வார முத்தையா, போகிற உசுரை எவனும் பூட்டி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஓ உசுரும் சரி, ஏன் உசுரும் சரி, அது குண்டங்கையில் இல்லை, ஆண்டவன் கையில் இருக்கு. அவங்க என்னதான் செய்யறான்னு பார்த்துருவான். என்ன அவனை? ஏய், நீ என்னப்பா முரட்டு பச்சா பேசிருக்க துறப்பாண்டி? அவன் ஒருத்தர் 2 பேரை கொடுத்துருக்கான், ஊர்ல இருக்கிற அத்தனை ரவுடியும் கூட்டு வச்சிருக்கான். அதுவும் இல்லாம நம்ம கொம்பனை வெட்டுறதுக்கு சொத்தை பூரா கொடுத்துருக்கான். சொத்தை பார்த்தவன் சும்மாவா இருப்பான்? அவன் கொலவரி எப்படி சரியா கொம்பனை வெட்டுறதுக்கு? யோ, எத்தனை பேரையா தெரியுறாங்க? எத்தனை பேர் தெரிஞ்சாலும் என் மாப்பிள்ளை ஒருத்தம் போதும். இங்கே பாருங்க மாமா, உங்கள் உசுறு அவர் உசுறு வேணா ஆண்டவன் கையில் இருக்கலாம், ஆனால் அந்த குண்டம்பைய உசுறு என் மாப்பிள்ளை கையில் தான். அப்படி போடுறாங்க ராஜா கிளி. மாமா மாமா ஐயா, என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லையா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், அது வாழ்க்கை பூரா கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எல்லா தாப்புன்னு ஆசைப்படுறது தானே.
ஆனால் எல்லா தகப்பனுக்கு அது கிடைக்கிறது இல்லை. எனக்கு கிடைச்சிச்சு, உங்களால் கிடைச்சிச்சியா? ஊடால நான் கூட எல்லாம் ஒரு முரட்டு பயலுக்கு பிள்ளைய கட்டி வச்சுட்டோமோன்னு பயந்தேன். ஆனால் எப்போ நான் தான் தப்பு செஞ்சேன்னு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களோ அப்போவே நான் நினச்சதெல்லாம் தப்புன்னு ஆகிப்போச்சு. ஒரு மனுஷன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பான், ஆனால் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு எவனும் மன்னிப்பு கேட்க மாட்டான். நீங்கள் கேட்டிய, எந்த கௌரவம் பார்க்காம கேட்டிய. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை, வேறு எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காதியா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நானே கெடுத்துட்டோட மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு நான் அவசரப்பட்டு அந்த குண்டம்பையில் அடித்ததுனால தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. மாமா நீங்கள் என்னம்மா பிரச்சனை பண்ணீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே ஒன்று அடிச்சிங்க. ஒரு பொண்ணு கொடுத்த மாமனா ஒரு மருமகனுக்கு நீங்கள் செஞ்சது சரி. ஒரு மருமகனா மகனா நான் செய்ய போகிறதும் சரி. இந்த பாருங்கம்மா, நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று தான், அது என் பழனி. அவள் கொடுத்த உறவு நீங்கள். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எங்கள் ஆத்தா கூட மட்டும்தான் வாழ்ந்துருக்கேன், எங்கள் அப்பா கூட வாழ்ந்ததில்லை. இப்போ உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு கொடுத்த மாமைங்க அத்தனை பேருமே மருமா எங்களுக்கு அப்பா மாதிரி தான். அந்த அப்பனை தொடவும் விட மாட்டேன், தூக்கவும் விட மாட்டேன். ஐயா எலே, எங்க வெறும் ஒரு முரட்டு பயிலாத்தான் உன்னை பெத்தணும்னு நினைச்சு நான் அழுதுருக்கேன். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கியா? இந்த வர்றா கொம்பா, இது வரைக்கும் ஒரு ஆத்தாளா உங்ககிட்ட நான் எதையுமே கேட்டதில்ல. இப்ப ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உனக்கு பொண்ணு கொடுத்த முத்தையாண்ண நல்லா இருக்கணும். எப்பவும் நல்லவன் சாகவும் கூடாது, தப்பானவன் தப்பிக்கவும் கூடாது. ஐயா, தப்பானவன் தப்பிக்கவே கூடாது.